நேர்மையற்ற டாக்டர் ஒரு நாள் ஒரு வயதான பெண்மணிக்கு பார்வை இழந்து கண் தெரியாமல் போனது. அவர் ஒரு டாக்டரை அணுகி அவரை குணப்படுத்தினால் பெரிய தொகை தருவதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் குணமாகவில்லை என்றால் ஒரு காசு கூட தரமாட்டேன் என்றார். டாக்டர் தினமும் அவர் வீட்டிற்கு சிகிச்சைக்காக வந்தார். வரும்போதெல்லாம் அவர் அந்த பெண்மணியின் வீட்டு பர்னிச்சர் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை திருட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளை எடுத்துச் சென்றார். வேண்டுமென்றே சிகிச்சையை தாமதப்படுத்தினார். வீட்டில் இருந்த அனைத்து பர்னிச்சர் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களையும் திருடிய பிறகு தான் அவரை குணப்படுத்தினார். டாக்டர் தனது கட்டணத்தை கேட்டபோது அவர் முழுமையாக குணமாகவில்லை என்று சொல்லி கட்டணம் தர மறுத்தார். டாக்டர் அவர் மீது கோர்ட்டில் கேஸ் போட்டார். ஏன் கட்டணம் தரவில்லை என்று ஜட்ஜ் கேட்டபோது அவருக்கு பார்வை முழுமையாக திரும்பவில்லை என்றும் வீட்டில் உள்ள பர்னிச்சர் மற்றும் பொருட்கள் ஏதும் தெரியவில்லை என்றும் கூறினார். புத்திசாலியான ஜட்ஜ் விஷயத்தை புரிந்து கொண்டு டாக்டருக்கு தண்டனை வழங்கினார். நீதி. நேர்மையின்மை ஒருபோதும் வெற்றி பெறாது. A dishonest doctor. Once an old lady lost her eyesight and became blind. She consulted a doctor and agreed to pay him a substantial amount if he cured her. However, she would not pay a single penny if she remained uncured. The doctor visited her house daily for treatment. During his visits, he began stealing the lady's furniture and other valuable items from her house. He took away one item each day and deliberately delayed her treatment. Only after he had stolen all the furniture and valuable articles did he cure the lady. When the doctor demanded his fee, she refused to pay, claiming she wasn't fully cured. The doctor filed a case against her in court. When the judge asked why she wasn't paying the fee, she explained that her eyesight wasn't fully restored, as she couldn't see any of her furniture or other belongings in the house. The clever judge understood the situation and punished the doctor. Moral: dishonesty never prevails.